நிறைய பேர் இருக்கிறாங்க. பிடிஎஃப் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் என்னென்ன புத்தகம் வாங்கணும்னு கேட்கிறாக்களும் இருக்கிறாங்க. ஆனா எக்ஸாமும் போட்டுட்டான், படிக்கவும் இல்லை. எல்லாருக்குமே ஒரு இது ஒன்று இருக்குது. கடைசி நேரத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னா பாஸ் ஆனா காணும்ங்கிற ஒரு லெவல்ல இருக்கிறாங்க எல்லாரும். அப்ப அவங்களை எல்லாம் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் எழுப்புறது தான் இந்த பேப்பர் கிளாஸ்ல நோக்கம். உண்மையில இப்ப நமக்கிட்ட ஒரு 8 வருஷ பேப்பர் இருக்குது. சுமாராக 8 வருஷ பேப்பர்னா 200 கேள்வி இருக்கும். ஒரு வருஷம் 25 கேள்வி மாதிரி. 4 வருஷம்டா 100, 8 வருஷம்டா 200 கேள்வி இருக்கும். இந்த 200 கேள்வியில கிட்டத்தட்ட ஒரு 120, ஒரு 100 கேள்வி தான் கேள்வியா இருக்கும். மற்ற எல்லாமே ரிவிஷன் கேள்விகள் தான், மாறி மாறி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விகளை நாம கொஞ்சத்தை சாய்ஸ் பண்ணி படிச்சிட்டோம்னால் நம்ம பாஸ் ஆயிடலாம்ங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு ஐடியாவை கொடுக்கறது தான் இந்த பேப்பர் கிளாஸ் உடைய நோக்கம். உண்மையில நான் சொன்னது போல நாங்க எல்லோருக்குமே பிடிஎஃப் நாங்க அனுப்புவோம். எல்லாருக்குமாக நாங்க எக்ஸாம் பேப்பர் எங்கள்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையும் நாங்க அனுப்புவோம். நிறைய பேர் ஆக்கள் கடைசியில தடுமாறுறது, பேப்பர் இல்ல, புக் இல்ல, என்ன செஞ்சுக்கிறது, எத்தனை கேள்வி எப்படி வரும், அதுக்கு எத்தனை மார்க்ஸ், இதுக்கு எத்தனை மார்க்ஸ். உதாரணமா வந்து தப்சீரை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்ப தப்சீர்ல தப்சீரும் இருக்கு, உசூலு தப்சீரும் இருக்கு. தப்சீருக்கு ஒரு மார்க் இருக்கு, உசூலு தப்சீருக்கு இன்னொரு மார்க் இருக்கு. இப்ப ஒரு ஆள் தப்சீரை மட்டும் படிச்சுட்டு போனால் எப்படியும் அவரு 100 கேள்வியும் அதுல வராது. இப்ப தப்சீரை பொறுத்த வரைக்கும் தப்சீர்ல ஒரு 70, உசூல் தப்சீர்ல ஒரு 30. இந்த மாதிரி உசூல் ஹதீஸ்ல இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காண இல்லை. ஆக்கள் கேட்கிற கேள்விகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு இலகுவாகத்தான் என்ன செய்யும், இந்த பேப்பர் கிளாஸ் இருக்கும் என்கிற செய்தியை இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம், ஃபைனல் இயர் எக்ஸாம்னு சொல்லி இந்த 3 எக்ஸாமும் நாங்க தொடர்ச்சியாக நாங்க போன வருடம், அதுக்கு முதல் வருடம், அதுக்கு முதல் வருடம் இருந்து நாங்க செஞ்சு கொண்டு தான் வரோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய படிக்கிற மாணவிகள் சக்சஸா இருக்கிறாங்க. இப்ப இதுல தேர்ட் இயர்ல இருக்கிற ஆக்களும் கூட எங்கள்கிட்ட ஆல்ரெடி செகண்ட் இயர் வந்த ஆக்கள், இதுல இருக்கிற செகண்ட் இயர் சில ஆக்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்த ஆக்கள், அந்த ஒரு தொடர்பு கொண்டு எங்களோட இருந்து கொண்டு தான் என்ன செய்து இருக்குது. சில ஆக்கள் வந்து ரெஃபர்டான ஆக்கள் இருப்பாங்க, அதாவது ஒரு சில பாடங்கள் ஃபெயில் ஆன ஆக்கள், அவங்களும் கூட இந்த இதுகளை என்ன செய்யலாம், அந்தந்த விரும்பிய பாடங்களை அவங்க கலந்து கொள்ள முடியும். அடுத்தது நான் சொல்லிக்கொள்ற இன்னொரு விஷயம் உண்டு. இந்த எக்ஸாம் இந்தியன்ஸ் மட்டும்தான். இலங்கையோ அல்லது வேறு நாடுகள்லையோ இருந்து யாராவது நீங்க ஜாயின் ஆகிருக்கிறீங்க என்றால் அந்த எக்ஸாம் நீங்க எழுத முடியாது என்கிற செய்தியையும் நான் சொல்லிக்கொள்றேன். இது அப்சல் உலமா என்பது வந்து இந்தியாவில் வைக்கப்படுகிற ஒரு எக்ஸாம். அங்கே மதரசாக்கள்ல வெளியாகிற ஆலிம்களை இன்னும் குவாலிட்டியான ஆலிம்களாக, சிறந்த ஆலிம்களாக உருவாக்குவதுதான் இந்தியாவுடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் பல யூனிவர்சிட்டிகள்ல இந்த மாதிரியான அப்சர்வலமா இருந்தாலும் கூட சென்னையில மட்டும்தான் இப்போதைக்கு என்ன செய்து இருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் என்ன செய்யறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அடுத்தது உண்மையில என்னதான் சப்ஜெக்டாக இருந்தாலும் நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. கற்பதற்கான சவாலை நம்ம பார்த்தோம் என்றால், ஒன்று நேரம், பொருத்தமான நேரம் ஒன்று அமையறில்லை. ஏனென்றால் எங்கள் கடந்த காலங்கள் நாங்கள் அப்சர்வலமா கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்தோம். ஸ்டார்ட்ல வருவாங்க 15 பேர் 20 பேர் வருவாங்க, பிறகு போக 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 3 4. அதனாலதான் நாங்கள் இந்த தொடர்ச்சியான கிளாஸ் நாங்கள் செய்வது இல்லை. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம், பேப்பர் கிளாஸ் மட்டும் செஞ்சு கொள்றோம். அடுத்தது எல்லாருக்குமே சரியான இடங்களும் அமைகிறது இல்லை, யார்கிட்ட படிக்கலாம்ங்கிற இந்த ரெண்டு காரணம் தான் எல்லா விடயங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அவங்களோட வீட்டு வேலைகள், ஃபெமிலி கேர்ள் என்ற வகையில் நிறைய பேர் கிளப்ஸில் மாறுகிறார்கள், ஃபெமிலி கேர்ள் தான், பெண்கள் தான் ஆண்களை விட. அப்போ அவங்களுக்கு தன்னுடைய வீட்டு வேலையும் பார்க்கணும், படிக்கணுங்கிற மிகப்பெரிய சவால் தான். நேரத்தை ஒதுக்குறங்கிறது கடும் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு 2 மந்த் கேப்பில் நம்ம என்ன செஞ்சிடலாம் என்கிற நம்பிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, பின்னுக்கு நான் மற்ற விஷயங்களை சொல்லுவேன். இந்த பேப்பர் கிளாஸ்ல நோக்கம் நான் சொன்னது போல மாணவர்களை கடைசி நேரத்தில் சிறந்த பெறுபேறுகளை கொஞ்சம் பெறுவதற்கான அவர்களை நாம் என்ன செய்யறது, வழிகாட்டுறது. இந்த சிலபஸை படிப்பதன் மூலமாக மார்க்கத்தினுடைய சட்டத்தையும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சிலபஸ் மிக நல்ல ஒரு ஹெவியான ஒரு சிலபஸ், அதாவது உம்மஹாத்துல் குத்துப், மூல நூட்களோடு ஒரு தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக வரும். அதே போல அரபு மொழியை நன்கு வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எக்ஸாம் அரபிக்ல நடக்கிற எக்ஸாம். அப்ப அரபிக்ல எழுதக்கூடிய டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம தமிழை எப்படி எழுதுறோமோ அது மாதிரி அரபிக் நம்ம எழுதினா தான் இந்த எக்ஸாம்ல சாத்தியப்படுத்தலாம், சக்சஸாக வரலாம், நிறைய பேப்பர்ஸ் எழுத வேணும் என்பது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து நான் பார்ப்போம் இந்த கற்கினருடைய சிறப்பம்சங்கள். நீங்க நம்மகிட்ட படிக்கிறதுனால எப்படியான சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம்.
இதை வந்து 2 மந்த்ல எல்லா பாடங்களையும் ரிவைஸ் பண்ணுவதற்கான ஒரு வழிகாட்டல். இப்போ எக்ஸாம் ஷூர் பண்ணல, ஒன்று ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மே மிடில் அல்லது ஃபர்ஸ்ட் வீக்ல வரலாம். போன வருஷம் ஏப்ரல் லாஸ்ட்டும் மே ஃபர்ஸ்ட்டும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வந்துச்சு. அதுக்கு முதல் வருடம் மேல வந்துச்சு. இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ நீங்க 2 மந்த்னு சொல்லி போட்டு 1 மந்த்ல படிச்சு தருவீங்கன்னு சொல்லி யோசிக்கலாம். இங்க என்ன நடக்குது என்றால், வீக்ல நாங்க 2 கிளாஸ் தான் நாங்க செய்வோம். ஆனால் மாத்திரை 8 கிளாஸ் தான். 2 மந்த்னா 16 கிளாஸ் அல்லது 15 12 இதை பொறுத்து. ஆனால் எப்படியும் நாங்க 12 கிளாஸ் மட்டும் உங்களுக்கு செய்வோம். இப்ப 1 மந்த்ல முடியவில்லை, இப்ப வீக்ல 2 கிளாஸ் போட்டோம், டிசம்பர்ல எக்ஸாம் வருதுன்றால், சாரி ஏப்ரல்ல எக்ஸாம் வருதுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, எட்டோட காணமாக்க முடியாது. வீக்ல 4 கிளாஸ் போட வேண்டி வந்தாலும் வரும், வீக்ல 3 கிளாஸ் போட வேண்டி வந்தாலும் வரும். சில நேரம் போன வருஷங்கள் நாங்க ஒரே நாள்ல 2 கிளாஸ் 3 கிளாஸ் போட்ட விஷயங்களும் இருக்குது. எது எப்படியோ உங்களோட பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் நாங்க முடிப்போம். நீங்க ஒரு சப்போர்ட் ஒன்று தருவீங்க என்றால் நாங்க என்ன செய்வோம், எல்லாத்தையும் முடிப்போம். நீங்க இங்க திங்க் பண்ண வேணாம் 2 மந்த் கிளாஸ் நடக்க இல்லை அல்லது வந்து ஆம், நாள் போதாம இருக்குன்னு திங்க் பண்ண வேணாம். நாங்க எங்களுடைய எல்லா எக்ஸாம் பேப்பரையும் முடிப்போம், இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து சில டெக்னிக்ஸ்களையும் பாடம் சம்பந்தமான எக்ஸாம் சம்பந்தமான சில விஷயங்களையும் நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப கேள்விகளை நன்கு புரிந்து விடையளிப்பதற்கு போதுமான பயிற்சிகளை நம்ம என்ன செய்யறோம், வந்துட்டு அவங்களுக்கு இதன் மூலமாக கொடுக்கிறோம். அடுத்தது இத்துறையில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட நீண்ட கால அனுபவம் கொண்ட உஸ்தாதுமார் மூலமாக வகுப்புகள் நடைபெறும். நாங்க அப்சல்மா கிளாஸ நீண்ட காலமாக நாம் என்ன செய்யறோம், செஞ்சு கொண்டு வாரோம். அப்ப இதுவும் நமக்கு ஓகே. அடுத்தது பாருங்க, வகுப்புகள் எல்லாமே ஜூம் மூலமாக தான் நடக்கும். உங்களோட போன்ல ஜூம் இல்லை என்று சொன்னால் ஜூமை நீங்க என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க என்பதை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்தது வந்து எல்எம்எஸ் மூலமான கற்றல் செயல்முறை. இப்போ ஒரு ஆள் எல்லா கிளாஸுக்கும் வந்தவர் ஒரு கிளாஸுக்கு வர முடியல என்றால் நாங்க படிச்சு கொடுத்த பாடத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போடுவோம். ரெக்கார்ட் பண்ணி குரூப்லன்னா இப்படித்தான், வெப்சைட்ல உங்களுக்கு நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவோம். அதன் மூலமாகத்தான் நீங்க ஜாயின் ஆகி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். குரூப்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம், ரெக்கார்டிங்க நேரடியாக போட மாட்டோம். ஏன்னு கேட்டால் நீங்க சொல்லுவீங்க இந்த போன் போயிட்டு திருப்பி அனுப்புங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே என்ன செய்யப்படும், வெப்சைட்ல அப்படியே இருக்கும். நீங்க எப்ப உங்களோட போன் உடைஞ்சாலும் சரி, உங்களோட போன் பழுதானாலும் சரி, எப்ப போனாலும் வெப்சைட்ல இருக்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சால் அந்த நாளுடைய நோட்ஸ் புக்ஸ் உஸ்தாது எல்லாமே எக்கோ அடிக்குது உஸ்தாது. வெப்சைட்ல. அப்படியா அப்படியா, கொஞ்சம் பொறுங்க. எல்லாமே 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 என்ன எல்லாமே செய்யும் என்ன செய்யும், உங்கள்கிட்ட வந்து அப்படியோ அப்படியோ. இருக்கும். இப்பயும் இருக்குதா? ஆமாங்க உஸ்தாத். சரி, சரி, நான் நான் ரெண்டு ரெண்டு ஜூம்ல நான் ஜூம்ல ஜாயின் நான் ஜாயின் ஆகிருக்கேன், ஆகிருக்கேன், அதான் அதான் இஷ்யூ. இஷ்யூ. சரி, ஓகே, ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, பாருங்க, ஹெட்செட் ஹெட்செட் போட்டுருவோம். போட்டுருவோம். ஓகே, பார்ப்போம் நாம. சரி, அப்ப ஒவ்வொரு வகுப்பும் தனியான பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக படிச்சு கொடுக்கப்படும். இப்ப நாம நடத்துற கிளாஸுகள்ல நாம என்ன செய்வோம், இந்த புக் இந்த ஆன்சர் வந்து இதுல இருந்து இத்தனாம் பக்கம் வருகிறது என்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாக நாங்க சொல்லிக் கொடுப்போம். மாணவர்களை நோட் பண்ணுமாறு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அடுத்தது எல்லாரும் கலந்து கொள்ள முடியுமா நேரத்தில் இருக்கிறோம், அதுவும் கூட உங்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். பின்னுக்கு டைம் எல்லாம் போட்டிருக்கிறோம். எகோ கேக்குதா இப்ப? கேக்குது உஸ்தாத். கேக்குதா இல்லையா? சரி, ஓகே. சரி,
நாங்க அறவிடுவோம். ஆண்கள் பெண்கள் என்று ரெண்டு பாராருக்கும் ரெண்டு குரூப் தான் நாங்க என்ன செய்வோம் வச்சிருப்போம். அதே போல குறைவான ஒரு கட்டணம் ஒன்று நாங்க என்ன செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எடுப்போம். அடுத்தது வந்து பிடிஎஃப் புக்ஸுகள் நாங்கள் எல்லாமே அனுப்பி வைப்போம். எல்லா வகுப்புகளும் தமிழ்ல நாங்க செய்வோம். அரபிக்லையும் நாம் என்ன செய்யலாம், தேவைப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன இருக்குது, ரெண்டாயிரத்தி மூணாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2017 இருந்து 2025 வரைக்குமான எக்ஸாம் பேப்பர் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாம படிச்சு கொடுப்போம். ரெண்டு சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது செகண்ட் இயர், இன்னைக்கு இது 6 பாடம் அவங்களுக்கு 2017 இருந்து 2025 வரைக்குமான இதுகளை அவங்களுக்கு படிச்சு கொடுப்போம் நாம. இதுல வந்து தப்சீரும் உசூலும் சேர்ந்த மாதிரி தான் வரும். ஹதீஸும் உசூலும் ஃபிக்ஹும் உசூலும் சேர்ந்த மாதிரியான பாடங்களாக என்ன செய்யும் இதுல இருக்கும். அடுத்தது வந்து என்ன இருக்குது இதுல நீங்க பார்க்கலாம், லெவல் 3 உடைய பாடங்கள் மொத்தமாக வந்து 6 பாடங்கள் இருக்குது இதுல. என்ன இருக்குது, நஸ்ர், நுலும், அதே போல ஃபல்சஃபா. ஃபல்சஃபா எல்லாமே வந்து டபுள் டபுள் பாடங்களா இது. அஹ், பாடங்கள் ஒன்றுதான், ரெண்டு புக்ல இருந்து என்ன செய்யப்படும், கேள்விகளை கேட்கப்படும். அதே போல வந்து என்ன இருக்குது நீங்க பார்க்கலாம், இல்முல் அரபியா, தாரிகுல் அதபில் அரபி, தாரிகுல் இஸ்லாமி, இந்த 6 பாடங்கள் இருக்குது. இதனுடைய பாஸ் பேப்பர்களையும் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் குரூப்ல வந்து உங்களோட சிலபஸ் எல்லாமே நான் போடுவேன். அதிலே நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியும், சிலபஸை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் கிளாஸ் முடிஞ்சதோட போடுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எங்களோட ஜாயின் ஆகி படிக்கணும்ன்ற ஆசை ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் உங்களோட தகவல்களை எங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். இதையும் கூட நான் குரூப்ல இப்போ போடுறேன். நாளைக்கு இது நேம், ஏஜ், நீங்கள் ஆனா பண்ணாங்கிற விஷயம், உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி, கரண்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜாப், உங்களோட ஃபோன் நம்பர்கள், உங்களோட இமெயில், இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்து வந்து பாருங்க, இங்க கட்டண விவரங்கள் என்ன இருக்குது நான் போட்டிருக்கிறோம். இந்தியாக்களுக்கு நாங்க 1000 ருபீஸ் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம். வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பேமெண்ட்டை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு கட்ட வேண்டும், முழுமையாக கட்டணும். கட்டுற ஆக்களை தான் நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு தனியான குரூப்ல நாங்க ஜாயின் ஆகி அவங்களுக்கு படிச்சு கொடுப்போம். அடுத்தது வந்து நம்ம டைம் நான் போட்டிக்கேன் பாருங்க, நாளும் டைமும். ஃபர்ஸ்ட் இயருக்கு நாங்கள் எப்போ கிளாஸ் செய்வோம், திங்களும் சனியும். திங்கள் வந்துட்டு 5 மணி இருந்து 6:30 ஈவினிங் டைம். சனிக்கிழமை 8:30 இருந்து 10 மணி மார்னிங் டைம். அதே நேரம் செகண்ட் இயர் ஆகியிருந்தால் செவ்வாய்க்கிழமை என்ன இருக்குது, 6:45 இருந்து 8:30 பிஎம். சனிக்கிழமை 10:15 இருந்து 11:45 ஏஎம் மார்னிங்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, தேர்ட் இயர் எக்ஸாம் நீங்க பார்க்கலாம். என்ன இருக்குது அவங்களுடைய டைம் டேபிள், திங்களும் புதனும். திங்கள் ஈவினிங்காகவும் புதனும் ஈவினிங்காகத்தான் அவங்களோட கிளாஸ் என்ன செய்யுது இதுல இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இப்ப நான் சொன்னது போல டைமுகளை சேஞ்ச் பண்ற அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஆட்கள் ஜாயின் ஆனதுக்கு பின்னால எல்லார்ட்டையும் பேசி நாம் என்ன செய்யலாம், ஒரு முடிவுக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல பிரச்சனை இதே இல்லை. ஓகே தான் அதே உஸ்தாத் இந்த டைமிங் அஹ், இப்ப செகண்ட் இயர். நாள் நெருங்கிட்டு இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு என்று சொல்லி சொன்னால் இதை விட நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் நாட்களை கூட்ட வேண்டியிருக்குது. அப்ப கிளாஸ்ல ஜாயின் ஆகிற ஆட்களை வச்சு அவங்கள்ட்ட பேசி அடுத்தடுத்த டைம்களை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், போட்டு கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, எப்போ வகுப்பு ஸ்டார்ட் ஆகுங்கிறது. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயருக்கும் சனிக்கிழமை, தேர்ட் இயருக்கு இந்த புதன்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ப தேர்ட் இயருக்கு இந்த புதன்கிழமை, இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை இருக்கிறோம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் சனிக்கிழமை எக்ஸாம் இருக்கு, கிளாஸ் இருக்குது. அதே போல நம்ம நிறுவனத்தினுடைய ஏனைய கிளாஸ்களையும் நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம். சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் கிளாஸ், அதே போன்ற ஹிஃபுல் கிளாஸ், குர்ஆன் திலாவத், அதே நேரம் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளமா இன் அரபிக், அல் குர்ஆன் இஜாசா. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு வாரத்தில் அரபிக் கிளாஸ் நாங்கள் கால் பண்ண இருக்கிறோம். ஸ்போக்கன், டிப்ளமா ரெண்டுமா சேர்த்து. யாரெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் லெவல் 1 லெவல் 2ல இருக்கிறீங்களோ, லெவல் 3 உங்களுக்கு மிச்சம் சவாலாக இருக்கும். அரபு மொழியை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்போ எங்களோட கிளாஸ்ல நீங்கள் விரும்பினாக்களும் கூட ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும் என்கிற செய்தியையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அப்துல்லமா தேர்ட் இயர் முடிச்ச ஆக்களும் நீங்கள் நல்ல ஒரு லெவலில் நீங்கள் அரபிக்கில் வரணுமா இருந்தால் நீங்கள் எங்களோட ஜாயின் ஆகலாம். அப்புறம் அல் குர்ஆன் இஜாசா எங்கள்கிட்ட இருக்குது. பிறகு தௌரத்துல் குர்ஆன், அரபிக் கலிகிராஃபி, அல் குர்ஆன் டீச்சர் ட்ரைனிங், அதாவது காய்தா நூரானியா, இந்த மாதிரி கிளாஸுகளும் எங்கள்கிட்ட இருக்குது என்கிற செய்திகளை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து கொஷன் அண்ட் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன்.
ம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். உஸ்தாத், இப்ப இந்த கொஸ்டின் நீங்க வந்து சொல்ல ஒவ்வொரு பேப்பர்ல இருந்து கொஸ்டின் எடுக்கும் போதே அதுக்குள்ள ஆன்சரும் எங்களுக்கு வந்து கொடுத்துருவீங்களா உஸ்தாத்? விளங்கலையே, கொஞ்சம் போறங்க, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட். ஓகே, பேசுங்க, இப்ப சொல்லுங்க பாப். இப்போ தப்சீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரஃபா அலமுல் தப்சீர்னு கேள்வி கேக்குறாங்கன்னா அதுக்குடைய ஆன்சரும் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்களா ஃபுல்லாவே? ஓ, கேள்வியில வர ஆன்சரை நாங்க சொல்லி தருவோம். எங்க புக்ல எவ்வளத்த வருது இந்த கேள்வி, அதை சொல்லி தருவோம் நாங்க. ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இது என்னென்ன இது இருக்கோ அது மட்டும் தான் நீங்க வந்து இப்பதுக்குள்ள எடுப்பீங்க, ஓகேவா? ஓ ஓ, என்ன பேப்பர் ஓகே கிளாஸ் தான் ஓகே. இப்ப நான் பாக்குறது. இப்ப நீங்க படிச்ச ஓகே. ஆக்களை செக் பண்றதானே அது. ஆமா சரிங்க உஸ்தாத். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்ககிட்ட தான் நான் ஜாயின் பண்ணி படிச்சேன் வேற. அப்படியா, உங்களோட பேர் எப்படி? பாத்திமா நிவாஸ். எஸ் எஸ். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்? நீங்க எப்படி படிச்சீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல படிச்சேன் உஸ்தாத். உங்களோட ஆன்சர்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும் தானே ஃபர்ஸ்ட் இயர்ல? அல்ஹம்துலில்லாஹ் ஆமாங்க உஸ்தாத், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. அது இந்த மாதிரி தடவை தான் தான் அது மாதிரி தான் இப்ப நீங்க, ஓகே, அது மாதிரி தான் இப்ப நாங்க செகண்ட் இயரே உங்களுக்கு செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஓகே. உஸ்தாத். ஒய்யாக். ஓகே, அடுத்த கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் துல்லாஹி வரகாத். சொல்லுங்க. இப்போ வந்துட்டு அஃப்சல் உலம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங் இப்போ ஜாயின் அட்மிஷன் நியூ அட்மிஷன் இப்போ ஜாயின் பண்றீங்களா ஹஸ்ரத்? இல்ல, இப்ப நியூ அட்மிஷன் இல்ல. யாரெல்லாம் எக்ஸாம் போட்டாங்களோ அவங்களுக்கான பேப்பர் கிளாஸ் தான், நியூ கிளாஸ் இல்ல இது. நான் குரூப்ல போட்டிக்கிறேன்னு இது பாருங்க. வந்து 3 இயர்ஸ், சிலபஸ் போட் சொல்லுங்க. 3 இயர்ஸ். இது வந்து 3 ஹலோ. இயர்ஸ் கோர்ஸுங்களா? ஓ, 3 இயர்ஸ் கோர்ஸ். 3 இயர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுங்களா? சிலாக்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் இது. சிலாக்கள் இப்போ +2 நீங்க எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க செகண்ட் இயர் 2 செகண்ட் இயர்ல இருந்தே நீங்க போகலாம். அப்போ உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வரும். அப்படியும் இருக்குது. நான் டிகிரி நீங்க கம்ப்ளீட்டட் நானு. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர் டைம்ல கால் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி. அதுல நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்க என்றால் அந்த எக்ஸாமை நீங்க எழுதலாம். மே அல்லது ஏப்ரல்ல அந்த எக்ஸாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு இயரும். ஓகே. அதே போல நான் குரூப்ல இன்ஷால்லா போட்டிக்கிறேன் இன்ஷால்லா பாருங்க. ஜி. ஓகே, ஜஸாக். நான் குரூப்ல போட்டிக்கிறேன் பாருங்க. நீங்க ஃபில் பண்ண வேண்டிய அனுப்ப ஓகே. வேண்டிய தகவல்களும் சிலபஸும் போட்டிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு இயர் சிலபஸும் இருக்குது அதுல. ஃபர்ஸ்ட் இயர், பிறகு செகண்ட் இயர், பிறகு தேர்ட் இயர்னு இருக்குது. அதையும் பார்த்து கொள்ளுங்க. இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பியிருக்கீங்களா சார். ஜி? இப்ப அனுப்பிங்க. இப்ப நான் குரூப்ல அனுப்பிக்கிறேன். அதாவது நம்மட அப்துல் அம்மா 2026 பேப்பர் கிளாஸ் குரூப் இருந்துச்சு இல்லையா, அந்த குரூப்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. நான் புக் ஓகே உங்களுக்கு ஓகே அனுப்புறேன். ஜரா. அஸ்ஸலாமு அலைக்கும். புக்கை நான் உங்களுக்கு உங்களோட கிளாஸ் குரூப்லயே போட்டு விடுறேன். சிலபஸ் எல்லாரும் சும்மா பாருங்கிறதுக்கான கொமன் அனுப்பிக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. ஹலோ வேற அஸ்ஸலாமு கேள்வி? அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சொல்லுங்க. இது வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் நம்மளா போட்டுக்கணுமா இல்ல நீங்க போட்டு எஸ். தருவீங்களா? இல்ல, அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும். ஒவ்வொரு இயருக்குரியதும் நாங்க அதை போடுறதுக்குரிய எப்படி அப்ளிகேஷன் ஸ்பாட்டிங் ஹெல்ப் தேவைன்னா நாங்க உரிய கண்டக்ட் நம்பர்ல உங்களுக்கு தருவோம். ஆனா நாங்க இலங்கையில இருக்கிறபடியினால எங்களால செய்ய முடியாது, அல்ல சவுதியில இருக்கிறபடியினால எங்களால அந்த இதை உங்களுக்கு கூட இருந்து அதை செஞ்சு தர முடியாது. ஆனா எல்லா சப்போர்ட் நாங்க செஞ்சு தருவோம். கிளாஸும் செய்வோம், பேப்பர் கிளாஸில் செய்கிறோம். இது வந்து ஆன்லைன் டிகிரியா? சென்னை அதாவது யூனிவர்சிட்டியில வந்துட்டு படிக்கிறது பி அரபிக். அதான் பி அரபிக் மாதிரியான அதான் ஒரு ஈக்குவலான ஒரு அப்துல் டிகிரி. உலமா. ஓம். அதாவது நான் இப்போ வந்து ஆலிம் படிக்கிறேன். 12th ம்ஹும். முடிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு படிக்கிறேன். அது வந்து நான் இப்போ ம். வந்து சேர்ந்தேன்னா ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் இயர்ல சேர முடியும்னு சொல்லியிருந்தீங்க 12th எஸ், முடிச்சிருந்தா. சேர முடியும். அது இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் இப்போ போடுறதா இல்ல எப்போ போடுறது? அதே மாதிரி போட்டதா நவம்பர் இருந்தா அல்லது எப்போ டிசம்பர்ல யூனிவர்சிட்டியால கால் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல தான் நீங்க போட வேணும்.
இப்போ போட்டுட்டாங்க ஒரு ஸ்டார் ஃபுல்லா போட்டு முடிச்சு போட்டு எக்ஸாமுக்கு முடிஞ்சு ஃபீஸ் போட்டு கட்ட சொல்லி முடிஞ்சு சொல்லிட்டாங்க. எஸ் போட்டு முடிஞ்சு இது பிறகு போட முடியாது. நியூ அப்ளிகேஷன் போடுறாக்கள் இது பிறகு போட முடியாது. போட்டு முடிஞ்சு ஃபைனும் வேற எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் ஆன்லைன்ல. எப்பனா ஃபைன் கட்டிட்டா இல்ல ஒரு ஸ்டார் ஃபைன் கட்டிட்டா அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணலாமா? பண்ணலாம் ஒரு ஸ்டார், ஆனா ஃபைன் கட்டணும் ஒரு ஸ்டார். எவ்வளவு ஃபைன்? இல்ல ஃபைன் ஃபைனு கட்டலன்னா ஜாயின் பண்ண முடியாது சிஸ்டர். அது அட்மிஷன் ஃபார்ம் முன்னாடியே போட்டிருக்கணும். ஓ இப்ப வந்து அப்படியா? ஆல்ரெடி ஃபைன் கட்டி போட்டுருக்கு. ஜாயின் பண்றது எக்ஸாம்க்காக நம்ம வந்து ஹால் டிக்கெட்காக அனுப்புறது தான். லேட்டா அனுப்பும் போது அந்த எக்ஸெப்ஷன் லெட்டருக்கு ஃபைன் கட்டலாம். ஃபைன் ஆனா கட்டலாம். வந்து அட்மிஷனுக்கு இப்ப போட முடியாது. அது டிசம்பரோட முடிஞ்சிடும். ஓ அது இந்த 0 லெவல்ல ஸ்டார்ட்ல இருந்து பண்றது சரி வராது. அப்ளிகேஷன் முடிஞ்சு க்ளோசிங் டேட் முடிஞ்சு. ஆமா. எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்குமா இல்ல எங்கேயாச்சும் இல்ல இல்ல சென்டர் இல்ல இல்ல போவாங்க? நியூ காலேஜ் சென்னையில போய் நீங்க நேரடியாக எழுதணும். சென்னையில சென்னையில எங்க போய் இது எழுதுற நியூ எக்ஸாம்? நியூ காலேஜ் காலேஜ் தானே? நியூ காலேஜ் நியூ காலேஜ் எஸ் நியூ காலேஜ். எஸ் நியூ காலேஜ். அங்க போய் நீங்க லைவா தான் எக்ஸாம் எழுதணும். அது 6 நாள். இப்போ எக்ஸாம் செகண்ட் வந்து இயர்னா 6 நாள் தொடர்ந்து எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் இயர்னா தொடர்ந்து 2 நாள் நடக்கும். தேர்ட் இயர்னாலும் தொடர்ந்து 6 நாள் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் இல்லாம வந்து லஞ்ச் டைம் தானே இருக்கும். ஏன்னா எந்த மாசத்துல நடக்கும் சார்? ஒன்று அது ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மே ஃபர்ஸ்ட். இதான் அவங்களோட வளமையான இது. சம்டைம் நாட்டில் இப்போ இந்த ஓர் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைகள் போகிறபடினால சம்டைம் முன்னுக்காலாம் பின்னுக்காலம் ஏதோ எல்லாம் நடக்கலாம். நம்ம ஆனால் வளமையான டைம் தான் ஏப்ரல் லாஸ்ட் மே ஃபர்ஸ்ட். இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓ அதுக்கு முந்தைய வருடம் மே லாஸ்ட்ல நடந்துச்சு சார். எஸ் மே லாஸ்ட்ல. எஸ் 2024. அப்ளிகேஷன் போடுற மந்த் நான் சொன்னேனே இப்போ உங்கள்ட்ட நவம்பர் அல்லது டிசம்பர். நீங்கள் என்னை கண்டக்ட் பண்ணுங்க தனியாக. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நாங்கள் செய்கிற கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களோட கேள்வியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த அட்மின் ஆகிக்கிற அந்த நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா அதில். ஓகேவா? ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு ஓகே அலைக்கும். நல்லாமா சம்பந்தமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் இந்த மந்த் மே ஸ்டார்டிங்ல வருமா இல்ல மிடில்ல வருமா உஸ்தாத்? எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியுமா அது உஸ்தாத்? ஷுவர் பண்ண இயலாது. அது ஷுவர் பண்ண இல்ல இயலாது. உஸ்தாத், இந்த நீங்க தடவை வந்து மே ஏப்ரல் லாஸ்ட் நினைச்சு படிங்க கூடுதலா. ஓ இல்ல உஸ்தாத், இந்த தடவை இந்த எலெக்ஷன் இருக்குது சென்னையில. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இருக்கனால எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்ப எலெக்ஷன் முடியுது அதான் உஸ்தாத் இந்தியால? கேட்டேன். எலெக்ஷன் 23 முடிஞ்சது உஸ்தாத். ஆனா ரிசல்ட் வந்து மே 4 தான் ரிசல்ட் வெளியிடுறாங்க. எப்ப சொன்னீங்க? ஆமா வழங்கல. உஸ்தாத். எப்ப ரிசல்ட்ஸ் வருது? மே மே 4 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் மே 23 4. வந்து முடிஞ்சு. ஆமா உஸ்தாத். மே 4 சொன்னா பெரிய காலம் ஒன்று இல்லை. இந்த 1 மந்த் தானே இருக்கு. இப்பயே படிச்சோம்னா சரி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கொஞ்சம் 6 அமர்ந்து படிப்போமே அப்படின்னு அவசரப்பட தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இல்ல உஸ்தாத் எப்போ அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் இல்ல எக்ஸாம் உஸ்தாத்? உஸ்தாத். அது இப்படி ஒரு நம்பிக்கை எல்லாரும் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் உஸ்தாத். அது யூனிவர்சிட்டி என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். இல்ல எக்ஸாம் நினைச்சு அவங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படின்னா நியூ காலேஜ்ல உறுதியான வந்து அறிவிப்பு வரல உஸ்தாத். உறுதியான அறிவிப்பு வரல. சரி எப்ப வேணாலும் பார்ப்போம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய இதெல்லாம் அவங்க யூனிவர்சிட்டி இந்த ஃபார்ம் எல்லாம் வரணுமே, எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாம் வரணுமே. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஓகே அப்ப முடிச்சுக்கொள்வோமா? என் கேள்விகள் இருந்தால் என்ன வாட்ஸ்அப்ல நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். நான் ரிப்ளை பண்ணுவேன். பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஓகேவா முடிச்சுக்கொள்வோமா? ஓகேங்க உஸ்தாத். ஓகேயா ஜிசாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு முறை இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட இன்றைய அறிமுக வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் என்ன செய்கிறேன், நன்றியை கூறிக்கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஒஃபிஷியலான வகுப்புல இன்ஷா அல்லாஹ் தேர்ட் இயருக்கு புதன்கிழமையும் மத்தாக்களை சனிக்கிழமையும் கட்டாயம் நாம் என்ன செய்வோம், சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹைராக்குவான். நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துல நுழையணும் என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். وإياك ஜஸாக்கல்லா ஹைருன் உஸ்தாத். وإياك. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.